கொண்டிருக்கின்ற தருணத்தில் நடன நிகழ்வு ஒன்றும் இல்லையா என்ற பலருடைய கேள்விக்கு விடையாக இப்பொழுது ஒரு நடனத்தோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். சங்கானை பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது பிரதேசத்தினுடைய தனிப்பெரும் நடன கலைஞர் வித்யாதாரணி மதுராஜ் அவர்களினுடைய நடனம் இப்பொழுது இந்த நிகழ்வை குழந்தைகள் இந்த துறையிலே விற்பனர்களாக விளங்குவார்கள் என்கின்ற எண்ண கனவை தோன்றி வைத்திருக்கின்றது. எங்கே வரப்பிரகன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்படி ஒழிக்கப் போகிறது என்பதை இந்த நாள்சார் வீட்டில் நாங்கள் இருந்து பார்க்க போகின்றோம். தந்தன தந்தானே தன தன தந்தன தந்தானே தன தந்தன தன தந்தன தன தந்தானே தந்தன தந்தானே தன தன தந்தன தந்தானே தந்தன தந்தான தன தந்தான தந்தானே எட்டியே வைத்து மச்சான் எழிலோட எட்டமாய் காணை
பட்டி பயிராகி விட்டவுடன் 10 முழச்சேலை பட்டி பயிராகி விட்டவுடன் 10 முழச்சேலை தந்தன தந்தானி தன தன தந்தன தந்தானி தன தந்தனா தன தந்தனா தன தந்தனானி பட்டி கோவிந்தாஜி பிள்ளைகளை வெயிலும் ரமாஜி பட்டி கோவிந்தாஜி பிள்ளைகளை வெயிலும் ரமாஜி
மாத பித்துக்கள் கொண்டு சிங்காரமாக நடந்து சித்திரை மாத பித்துக்கள் கொண்டு சிங்காரமாக நடந்து சித்திரை கங்கை குடத்துடன் நின்று சிங்கார நடைபோடும் பெண்டுகளா சித்திரை கங்கை குடத்துடன் நின்று சிங்கார நடைபோடும் பெண்டுகளா தங்கச்சிலம் மகள் தையத்தோமன் விட தங்கவளையல்கள் கலகலையிட வண்டு விரியன் பொங்கைகள் பொங்கிட பரிசையாய் வேலை செய்யும் பெண்டுகளா சின்னஞ்சரிசைகள் உள்ளங்களிட சிந்தனிலே புது வெள்ளம் பிறந்து அன்னம் பிறப்பதன் முன்னம் பிறந்து ஆடுவதை கண்டு மாமடை பொலியோ பொலி பொலியோ பொலி பொலியம்மா தாயே நீ பொலியோ பொலி பொலியோ பொலி பொலியோ பொலி பொலியம்மா தாயே நீ பொலியோ பொலி பொலியம்மா தாயே நீ பொலியோ பொலி நன்றி கோயில் மணியோசை நல்ல சேரிகள் சொல்லியோசை தேவன் கோயில் மணியோசை நல்ல சேரிகள் சொல்லியோசை பாவிகள் மீதே ஆண்டவன் காட்டும் பாதத்தை நோசை மணியோசை கோயில் மணியோசை நல்ல சேரிகள் சொல்லும் மணியோசை ஊராவரித்தால் உலகம் பழித்தால் உதவும் கோயில் மணியோசை ஊராவரித்தால் உலகம் பழித்தால் உதவும் கோயில் மணியோசை தாயார் வழியில் தாவி அழைத்தே தழுவும் நெஞ்சில் மணியோசை இருமுறவிலை கூறும் மணியோசை அவன் உயிரினை காக்கும் மணியோசை உறவிலை கூறும் மணியோசை அவன் உயிரினை காக்கும் மணியோசை தேவன் கோயில் மணியோசை நல்ல சேரிகள் சொல்லும் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை அடங்கும் கோயில் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை அடங்கும் கோயில் மணியோசை அண்ணா அண்ணா என்னும் துறலில் வழங்கும் கோயில் மணியோசை இது ஆசையை கிழவன் உடலோசை அவன் அன்பினை காட்டும் மணியோசை இது ஆசையை கிழவன் உடலோசை அவன் அன்பினை காட்டும் மணியோசை தேவன் கோயில் மணியோசை நல்ல சேரிகள் சொல்லும் மணியோசை நன்றிகள். தொடர்ந்து
எங்களுடைய பிரதேசத்தினுடைய கலைஞரும் ஆகிய பூஜா கார்த்திகேயன் அவர்களுடைய மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி கயலை பழிக்கும் விழி கட்டகமே சிங்காரி மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி கயலை பழிக்கும் விழி கட்டகமே சிங்காரி மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி குங்குமம் மஞ்சளும் பொங்கிடும் அலங்காரி குங்குமம் மஞ்சளும் பொங்கிடும் அலங்காரி மங்களம் நிறைந்திடும் மாங்கல்ய சிங்காரி குங்குமம் மஞ்சளும் பொங்கிடும் அலங்காரி மங்களம் நிறைந்திடும் மாங்கல்ய சிங்காரி எங்கனும் இன்பமே இறங்கிடும் சிங்காரி எங்கனும் இன்பமே இறங்கிடும் சிங்காரி பங்கய பதமருள் பார்வதியத்தனாரி மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி கயலை பழிக்கும் விழி கட்டகமே சிங்காரி மயிலை கபாலி கொஞ்சம் மங்கள கல்ஜானி பாக்கி 5 தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றது. அந்த விருதில் ஒரு விருது மானிப்பாய் மகளிர் கல்லூரியினுடைய மாணவியாய் இருந்து அந்த விருதினை பெற்று தந்தவர் இன்று கலைஞராக இந்த மேடையிலே கலைஞர் குழுமத்தோடு இணைந்து இந்த நிகழ்வில் ஒரு இனிமையான இதிகாச பாடலை வழங்க இருக்கிறார். எங்கே மீண்டும் ஒரு முறை அவருக்கு உங்கள் கரகோஷம். ஓம் சூரியதேவாய தேவதேவதேவராஜ தேவராஜ தேவராஜ பிரதிதோவார புண்ணியகீதம் புண்ணியகீதம் புண்ணியகீதம்
சென்றான் காடு சென்றான் நாடு நகரம் இழந்த அவன் நாடு நகரம் இழந்த என்னவன் நாடு நகரம் இழந்த காடு அவன் காடு அவன் காடு சென்றனரே ராமன் காடு சென்றனரே காடு சென்றனரே ராமன் காடு சென்றனரே காடு அவன் காடு அவன் காடு 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 சென்றனரே ராமன் காடு சென்றனரே. சிந்தனை குறித்து நாடகம் தான் நடித்திருக்கிறேன். இன்றுதான் முதன்முறையாக மரபுபடி இசை நாடகத்தை நடிக்க எண்ணியுள்ளேன். ஆகவே இந்த நாடகத்துடைய முழு வசனங்களும் பாடல்களும் எனக்கு போதிய அளவு தெரியாது. ஆன முறையிலே நான் என்னுடைய புத்தகத்தை பார்த்தான் பாட வேண்டிய என்னுடைய கலைஞர்கள் என்ற முறையில் நான் பயப்படாமல் அந்த தவறை செய்வேன். நன்றி. பிறந்தது மண்ணே தள்ளாயங்கோ பிறந்தது மண்ணே இழப்பதற்கென்றே நச்சிந்தனை வீசிடும் சொல்லும் கண்டே சொல்லும் கண்டே கரந்தரை கூப்பி எண்ணீர் கரந்தரை கூப்பி சுடலையும் காக்க கரிவு கொண்டே கரிவு கொண்டே வந்து கரிவு கொண்டே வரம் தந்த முன்னடை கீழாயிருத்தி என்னை வாழ்விப்பாயே வாழ்விப்பாயே அகண்ட பரிபூர்ண சக்திதானம் இருப்பான் அடியார்களை ஆட்களும் ஐயனே இன்னுமாய் என்னை சுமக்கிறாய் என் குறையை நான் படும் வேதனையை யார் போய் அங்காரிடம் சொல்வார் யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வாழும் வேளை அதனிடம் யாரோய் சொல்லுவார் பூமியில் பீடம் சூடும் உடனருக்காரி மாயா பூமியில் பீடம் சூடும் உலகருக்காரி மாயாய் தொட்டா பூமியில் பீடம் சூடும் உலகருக்காரி மாயாய் சாமி அல்லாவன் காலை தொட்டான் சுடலை விட்டால் என்று யாரோய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அதனிடம் யாரோய் சொல்லுவார். என்னை அறியாமல் பொலியன் என்றும் தொட்டி என்றும் பேசுகின்றாள். என்னை அறியாமல் பேசுகின்றாள். நீ நினைப்பது போல ஆதியிலும் புலையனல்ல ஆதியிலும் புலையனல்ல சாதியிலும் புலையனல்ல பாதியில புலையனாகினே பராமரமே பாதியில புலையனாகினே ஆதியிலும் புலையனல்ல சாதியிலும் புலையனல்ல மீதியிலும் புலையனாகினே
வீதியில புலையனாகினே வெள்ளிக்காசு கேட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததையால் வெள்ளிக்காசு கேட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததையால் இப்போ கொள்ளிக்காசு வாங்கலாகினே வரவே கொள்ளிக்காசு வாங்கலாகினே பத்தினிய வித்தமாவி பத்தினியை விட்டபாவி பாலகரை கைவிட்டபாவி பத்தினியை விட்டபாவி பாலகரை கைவிட்டபாவி சத்தியத்தை காத்த பாவினார் சத்தியத்தை காத்த பாவினார் ஆதியிலும் புலையனல்ல சாதியிலும் புலையனல்ல வீதியில புலையனாகினே பராபரமே வீதியில புலையனாகினே. நன்றி. சீரமைக்க கூறுவேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். 1000 கலைகளை 64 என்று முன்னோர்கள் வருகிறார்கள். அதிலே காயகல்பம் எனும் கலையை கற்காவிட அத்தனை கலைகளையும் மண்புழும்பு என்று சொன்னார்கள். இந்த கலையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சில பலர் அறிந்திருக்காமல் இருக்கலாம். இந்த மனித உடல் உயிர் மனம் இந்த 3 நாள் ஆக்கப்படுறாங்க. உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உயிர் என்பது அப்படியாக மனம். இதிலே இந்த காயகல்பம் என்கின்ற பயிற்சி உயிருக்கான ஒரு பயிற்சி. இந்த உடலை பிடித்து வைத்திருப்பது உயிர்தான். ஒவ்வொரு அணுக்களையும் இணைத்து வைத்திருப்பது உயிர். ஒரு உயிர் அது தாயினுடைய வயிற்றிலே உருவாகும் போது விந்து கருமுட்டை 2 மூலம் உருவாகி அந்த தாய்க்கு கிடைக்கின்ற உணவின் மூலம் வளர்ச்சி அடைகிறது. பிறந்த பின்னர் அந்த தாய் கொடுக்கின்ற உணவின் மூலம் அதனுடன் பெற்றுக்கொள்கின்ற சத்துக்கள் மூலம் 14 வயது வரைக்கும் வளர்ச்சி அடைகிறது. இரத்த ஓட்டத்துக்கு இருதயம் மையமாக இருப்பதை போல, நுரையீரலுக்கு சுவாசப்பை மையமாக இருப்பதை போல உயிருக்கும் என்ற ஒரு மையம் இருக்கின்றது. பிறந்த உடனேயே சிறுடைய உச்சந்தலையிலே தொட்டு பார்த்தால் அந்த தலையை சுற்றுவதை போல அதில் ஒரு உணர்வு ஏற்படும். இந்த உயிர் உடம்பு உள்ளாகவும் பரவி அது ஒரு காந்தம். அதை கண்ணில் காண முடியாதபடியினால் அதை பற்றி பலர் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது உச்சந்தலையிலே இருக்கின்ற உயிர் புவி ஈர்ப்பு சக்தி காரணமாக கீழ் நோக்கி மெதுவாக உச்சந்தலையிலிருந்து நெற்றியில் களத்தல் பகுதியில் நெஞ்சு பகுதியில் வயிற்று பகுதியில் மூலந்தண்டு முடிவு பகுதியில் 2 வருடங்களுக்கு ஒவ்வொரு தடவையாக இதனைத்தான் சக்கரம் என்று சொல்வார்கள். மூலாதார முடிவிலே அல்லது முள்ளந்தனுடைய முடிவிலே வந்து இறங்குகின்ற போது 12 அல்லது 14 வயதாக இருக்கும். அதைத்தான் மூப்படுதல் பூப்படுதல் என்று சொல்வார்கள், அல்லது பருவமடைதல் என்று சொல்வார்கள். விந்து சக்தி அல்லது சுரோனிதம் முள்ளந்தண்டிலே இறங்கிய காரியம் உயிர் சக்தி இறங்கிய காலத்தை அப்படி சொல்வார்கள். 14 வயதில் இருக்கு. இப்பொழுது முள்ளந்தண்டு மூலாதாரத்துக்கு வந்தடங்கிய போது 2 14 வயதில் அந்த உயிர் சக்தி உடலை கட்டமைப்பதற்காக செலவாக கொண்டிருக்கும். அதன் பிறகு இன்னொரு உயிரை தோற்றுவிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளந்தள்ள முடிவில் இறங்கிய இந்த மூலாதாரத்தின் உயிர் சக்தி ஒரு சுழற்சியாக சுழற்கின்ற போது அதிலிருந்து புறத்தே ஒரு காந்தம் உருவாகி உடல் முழுவதும் துவைத்து மீண்டும் முள்ளந்தண்டின் பகுதிக்கு சென்று திரும்பவும் துவைத்து இப்படித்தான் உயிருடைய மையமாக இது இயங்கிக் கொண்டிருக்கும். எப்படி இந்த விந்து சுழற்சி உயிர் உருவாக சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலிருந்து கோள்களுடைய சுழற்சியிலிருந்து புவி மையத்திலே அணுக்கள் சிதைகின்ற போது அணுவின் மூலமாக வருகின்ற அணுசக்தியிலிருந்து உயிர் உருவாகின்றோம். இப்பொழுது 14 வயது அடைந்த பின்னர் என்ன நடக்கும்னா மீதமாக உருவாகின்ற உயிர் சக்தி அல்லது சக்தி பாலுணர்வை தூண்டும். இதனால் தான் எங்களுடைய பிள்ளைகள் தவறான நடத்தைகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் எதிராகாது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு அதனை திருத்த முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சி தான் காயகல்பம். அந்த காயகல்பம் என்பது ஒரு திருத்த நாடியை ஒடுங்குகின்ற வாயுவால் கபாலம் என்ற வெளியிலே
விருத்தரம் வாழராவார் மேனியின் சிவசிடமே அப்பெருமை அமையுமே என்ற சிவவாக்கியருடைய வாழ்க்கை கேட்க இந்த பருவமடைந்தவர்கள் பெண்கள் அதனுடைய பயனாளர்கள் ஆண்கள் இந்த கலைகளை பெற்றுக்கொள்ளலாம். உபரிதியாக உருவாகுகின்ற பின்ன சக்தியை மீண்டும் உடல் சக்தியாக மாற்றலாம். அவர்களுக்கு தவறான பால்மாறு ஏற்படுகின்ற போது அதிலிருந்து தடுத்து சரியான வழியில் செல்வதற்கான இந்த கலைகளை யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயிலே பயிற்றுவிக்கப்படுகின்ற முறையான முறையிலே இந்தியாவிலிருந்து இந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குரல்வான நடத்தையிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை மீட்பதற்காக இந்த காய்காப்பு என்கின்ற கலையை நீங்கள் உங்களுடைய இளம் சந்ததியினருக்கு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைய விளக்குகள் இருக்கின்ற போது எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் இதை சுருக்கமாக கூறிக்கொண்டேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் வாங்கி வாழ்க்கை வளமுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாந்தனார் குணனமே தல்லவரை போற்றி காந்தனார் குணனமே தல்லவரை போற்றி சாந்த பரமனை ஒன்று செல்வே பரமனை ஒன்று செல்வே எங்க சங்கரமலை கூண்டு ராராஜி செய்யும் எங்க சங்கரமலை கூண்டு ராராஜி செய்யும் அவமதி நான் வந்துட்டேன் நாட்டுப்புற கலைகளுடைய பேசலாக சொல்லலாம் போல் தெரிகின்ற சிந்தனை கலைகளுடைய ஒரு பாடல் ஒரு நிமிட பாடலை பாடி வைக்கின்றேன். அந்த வகையிலே சொற்களை பொறுப்புள்ள கணித்தவர்கள் கேட்டுக்கொண்டு நானும் ஆதி சிவ மைந்தனோ நானும் ஆதி கதனானே வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே நானும் ஆதி சிவ மைந்தனோ ஜோதியிலே எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை சபையோரே ஐயா பெரியோரே நானும் ஆதி சிவமந்தேயோ தாழம் சிற்றுடுகை நடந்து அங்கே சிங்கார மனதொரு நடை நடந்து நல்ல உடையுடுத்து பாலன் வந்தே சபையிலே அவனை தகில் அம்பாடே உம்மை அடி வணங்கி தென்றலின் சபையோரே நானும் ஆதி சிவமந்தேயோ. எனது தாயார் சொற்படி பாட்டாளர் பள்ளிக்கூடம் சென்று சகல கலைகளை கற்று தேர்ச்சி அடைகிறது. இனி எனக்கு தகுந்த ஒரு தோழமையை தேட வேண்டும். அப்படி தோழமையை தேடுவதாக இருந்தால் உள்ளங்கை அஞ்சனத்தை கதறினாலும் அப்படி முடுருவி பகருந்தாலும் அங்கே மழையாளத்தை கதறினாலும் அங்கே மயிலோட்டு பகருந்தாலும் அங்கே அஞ்சனத்தை கதறினாலும் அந்த கட்டழகு சின்னாரை மாறிவிடலாம். மயிலொன்று அசைந்தாடும் மயிலொன்று கண்டா நம் அழகென்றானந்த
பிறந்தது மண்ணே பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்ற நற்பெயரில் பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்ற நற்பெயரில் துறந்தனஜுகமும் துக்கத்துக்கு சொல்லுங்கண்டே சொல்லுங்கண்டே கரந்தனை கூப்பி என்னிரு கரந்தனை கூப்பி சுடலங்காக்க என்னிரு கரந்தனை கூப்பி சுடலங்காக்க கனிவு கொண்டே மறந்தங்கு உன்னடிகீழ நிறுத்தி என்னை வாழ்விப்பாயே வாழ்விப்பாயே அகண்ட மறைபொருள் சச்சிதானந்தனை மலர்வா அடியார்களை ஆட்கொள்ளும் ஐயரே இன்னும் ஏன் என்னை சோதிக்கிறார் வேண்டுவார் வேண்டுவதையும் விமலமூர்த்திகள் எல்லாம் உன்னை அழைக்கின்றார்களே அது மகன் விஷயத்தில் மட்டும் பொய்யானதா ஆண்டவா சந்தனமே குரடு இந்த காலத்தில் கந்தம் குறைபடார்
ஆகவே என் சத்திய விரதத்தில் இருந்து நிறைவு என்றுமே தவற மாட்டேன். ஆனா இப்பேகை வாழும் நிதர்மனத்தில் பித்தனுக்கு பிறத்துகின்றேனே ஆண்டவா. சகல சோதனைகளுக்கு முற்படுத்தி விட்ட என்னை இனிமேலாவது அஞ்சாதே உரைக்க வருவாயே படமாலினி. வருவாயே படமாலினி. என்னை கலங்க வைப்பது நியாயமா? செஞ்சோ வேண்டிய கரங்கள் சுடுகோ வேண்டி நிற்கின்றனே. இப்பாவியின் மூலத்தை கேட்ட பின்னருமா வருக தாடையே இன்னமும் திருக்கவிகளை கேட்கவில்லையா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்ல அசுரனாகி முனிவராய் தேவராய் சொல்லார் என்ற தாகர கண்டமத்துள் எல்லா புறப்பும் புறக்கும் பிரதர் கரிய மனித பிறப்பை எனக்கு தந்தார். உன் பாதமே போற்றி நலனை வேண்டி சத்தியமே வெளிதன நித்தன் நித்தன் நிறந்திருக்கும் என் குறைய நீ கேட்காதது மட்டுமல்லாமல் என்னை உன் திருவடி கமலங்களில் கேட்காதே நிறைவா. மகளி தன்னை மூதைத்தபாதா மகளி தன்னை மூதைத்தபாதா மகண்டே பகைத்திட மாட்டுவேனே. யாரோ நீ யாரோ காலை கடந்து கடவுளே புகுந்து புகுந்து பல பல புலம்புவதே. காலை கடந்து கடவுளே புகுந்து புகுந்து பல பல புலம்புவதே. பூமியிலோரவர் தனித்து வந்ததை சொல்லுவார். அட கொல்லுடு சொல்லுடு அடியனே கொல்லுடு சொல்லுடு அடியனே வெளியனே தண்டசாரத்திடுவே பாடலின் நிறம் பிழைதெல்லாம் நினைக்க வரும். பாலன் நிகழ்ந்த இடம் இதுதானோ எலீசன் மறைந்த இடம் இதுதானோ ஆலமரம் என்பதும் இதுதான்
வாடா மகனே வாடா என் கண்மணியே எழுந்தொரு முத்தம் பாடா என் கண்மணியே வாடா என் கண்மணியே எழுந்தொரு முத்தம் தாடா என் கண்மணியே காடோ உனக்கு மனப்பீடோ காடோ உனக்கு மனப்பீடோ பாடானல் விழுந்ததோடா நான் பாவி பாடானல் விழுந்ததோடா நான் பாவி கண்ணே வாடா மகனே வாடா செல்வா வாடா என் கண்மணியே கிடந்தொரு முத்தம் தாடா என் கண்மணியே அம்மா அம்மா என்று அலறி மடிந்தாயோ அம்மா அம்மா என்று அலறி மடிந்தாயோ என் மகனே என் செல்வமே உன்னை கட்டிலும் மெத்தையிலும் உன்னை என் மார்பேலும் தோல்வேலும் கட்டிலும் வைத்து உன்னை செல்வமே வாயார பாட்டினனே நீயும் பதித்தவுடன் நாயனே ஐயா பரத்தோடி வந்திடுவாய் திருப்பகுடன் உனக்கு என் செல்லமே பகல் வகையாய் ஊட்டினே நீயும் பதித்தவுடன் அம்மா என்று ஐயா பரத்தோடி வந்திடுவாய் திருப்பகுடன் உனக்கு என் செல்லமே பகல் வகையாய் ஊட்டினே நீ பிறந்த வேளையிலே உன் நீதிபதி மன்னவர்க்கு வாழ்வழிக்க போனதல்ல செல்வமே வகை வகையாய் போற்றுதலா நன்றி. எல்லோரும் நலமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்னை கலைவாணிக்காக ஒரு பாடல். நாதத்தில் உள்ள காலம் கலைவாணியே, நாதத்தில் உள்ள காலம் கலைவாணியே, ராகத்தில் நான் பாட அருள் தேவியே, ராகத்தில் நான் பாட அருள் தேவியே, நாதத்தில் உள்ள காலம் கலைவாணியே, கலைவாணியே, கலைவாணியே. நித்தமும் புகழ் பாடி நெஞ்சங்கள் ரதம் மாறி, நித்தமும் புகழ் பாடி நெஞ்சங்கள் ரதம் மாறி, சங்கீதமிழங்கள் சரணங்கள் நான் பாட, சங்கீத
ஊர் சேர்ந்து சாரங்கள் நான் பாட நாதத்தில் உள்ள காலம் கண்ணை வாணியே ராகத்தில் நான் பாட நாதத்தில் உள்ள காலம் கண்ணை வாணியே கண்ணை வாணியே கண்ணை இசையென்ற கடல் நீந்தி கதை சேர வேண்டும் இசையென்ற கடல் நீந்தி கதை சேர வேண்டும் இது கரம் கூப்பி நான் உன் புகழ் பாட வேண்டும் இது கரம் கூப்பி நான் உன் புகழ் பாட வேண்டும் தமிழ் கண்ட சங்கங்கள் தாளாட்ட வேண்டும் தமிழ் கண்ட சங்கங்கள் தாளாட்ட வேண்டும் தாயுந்தன் செய்யாதே நாம் வாழ வேண்டும் தாயுந்தன் செய்யாகி நாம் வாழ வேண்டும் நாதத்தில் உள்ள காலம் கதை வாணியே ராகத்தில் நான் பாட அருந்தேவியே நாதத்தில் உள்ள காலம் கலைவாணியே 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 புகழ் என்னும் பேயென்னை திகழாமல் நாடும் புகழ் என்னும் பேயென்னை திகழாமல் நானும் அண்ணல் பண்ற கூண்டுக்குள் கிளியாக வாழ அண்ணல் பண்ற கூண்டுக்குள் கிளியாக வாழ படம் ஒன்று நீ தந்து மை காக்க வேண்டும் படம் ஒன்று நீ தந்து மை காக்க வேண்டும் வசந்தங்கள் கை நீட்டி வரவேற்க வேண்டும் வசந்தங்கள் கை நீட்டி வரவேற்க வேண்டும் நாதத்தில் உலகாலும் கலைவாணியே ராகத்தில் நான் பாட அருங்கவியே ராகத்தில் நான் பாட அருங்கவியே நாதத்தில் உலகாலும் கலைவாணியே 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 ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோ சுத்தம் என்ன கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வருவது என்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ கட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டிலுக்கு தீனி கிட்ட பின்னானி கிட்ட பின்னானி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ
மன்னவனை கேட்டால் சென்று விடு என்பார், சென்று விடு என்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. நன்றி. சம்பிரதாய பூர்வமாகவும் வார்த்தைகளாலும் இந்த நிகழ்விற்கு நன்றி கூறுவது பொருத்தப்பாடற்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நாம் ஒழுங்கு செய்து நடாத்துவதற்கு உரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் அனுமதிகளையும் வழங்கி இவ்வளவு தூரம் சிறப்பாக செய்வதற்கு எம்மை நெறிப்படுத்திய எமது மதிப்பார்ந்த கலாச்சார பேரவை மற்றும் கலாசார அதிகார சபைகளின் தலைவராகிய பிரதேச செயலாளராகிய எமது மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர் ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்விற்கான இடத்தினை தெரிவு செய்த போது எமது வடமாகாண பண்பாட்டல்கள் திணைக்களம் தான் இதற்கான நிதி அனுசரணையை வழங்கியிருந்தது. அந்த வகையிலே கிராமம் சார்ந்த நடாத்தங்கள் என்று கூறியிருந்தார்கள். நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்த பொழுது எங்களுடைய சரோஜினி அம்மையார் அவர்கள் மிக்க உதவி புரிந்தார். அவர் ஆரம்பத்திலே ஆற்றிய உரையிலே இந்த வீடு சார்ந்தவர்கள் இசைத்துறையில் பெரும் பங்காற்றியதை குறிப்பிட்டிருந்தார். அந்த அதிர்வின் ஒரு எதிரொலியாகத்தான் இந்த வீட்டிலே இவ்வளவு சிறப்பான நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு ஆத்மார்த்த ஆசீர்வாத பலனாகவே நான் தரிசனம் கொள்கின்றேன். இது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இறைவனின் ஆசைகளில் இருக்கும். இந்த இடமெங்கும் அதிர்ந்து கொண்டிருக்கும். அந்த கலைஞர்களின் வாழ்ந்த வாழ்க்கை தடங்களை ஒட்டியதாக இருக்கும். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு நான் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்து பல பிரதேசங்களிலே பணியாற்றி இருக்கின்றேன். கலைஞர் ஒன்று கூடல் நடாத்துகின்ற போது நெருக்கடிகளை எதிர்கொண்ட பிரதேசம் சண்டிலிப்பாய் பிரதேசம். நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு வந்து நிகழ்வுகளை வழங்குகின்றார்கள். அதனாலே யாருடையதை முதல்வது என்று சொல்லி திக்கி முக்காடி போடுவேன். மற்ற இடங்களிலே செய்கின்ற பொழுது 1-2 பேர் செய்கிறோம். அதோடு எனக்கும் சுகமாக வேலை முடிந்துவிடும். இங்கே நிறைந்த கலைஞர்கள் செயற்படுகின்ற பொழுது உண்மையிலே மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. சண்டிலிப்பாய் கலைஞர்களின் கைகோர்த்த இந்த செயற்பாட்டுக்கு அனைத்து கலைஞர்கள் பாதம் பணிந்து வணங்கி உங்களுடைய செயலோக்கம் தான் எங்களுடைய உத்தியோகத்தின் தன்மை மேலோங்குகின்றது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இங்கே பக்கவாத்திய இசை வழங்கியவர்கள், இந்த ஒலி அமைப்பை உதவி செய்தவர்கள் மற்றும் இங்கே இந்த கைவினை கலைப்பொருட்களை ஆற்றுப்படுத்திய கைத்தொழில் உத்தியோகத்தர்கள் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கியவர்கள் மற்றும் ஏனைய இதர உதவிகளை புரிந்த அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன்.